Hello everyone. இந்த வீடியோல Gmail மெசேஜ்ல இருந்து எப்படி டாஸ்கை கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அதாவது உங்களுடைய இமெயில் மெசேஜ் இம்பார்ட்டன்டான மெசேஜை நீங்க ரிப்ளை பண்ணனும் அல்லது ரிவ்யூ பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு ஒரு டாஸ்கை நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். சோ அப்படி டாஸ்கை கிரியேட் பண்ணதுனால அந்த பர்టిక్యులர் டேட் அண்ட் டைம்ல நீங்க அதை ரிவ்யூ பண்ணவோ அல்லது ரிப்ளை பண்ணவோ செஞ்சுக்கலாம். இப்போ எப்படி அந்த டாஸ்கை நம்ம Gmail மெசேஜ்ல கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுடைய Gmail அக்கவுண்ட்ல லாகின் பண்ணிக்கங்க. சோ அப்புறம் எந்த இமெயிலுக்கு டாஸ்க் கிரியேட் பண்ண போறீங்களோ அந்த மெசேஜை செலக்ட் பண்ணிக்கங்க. ஸோ இந்த மெசேஜை நான் ரிவ்யூ பண்ண போறேன். ஸோ அதுக்கு ஒரு டாஸ்க் கிரியேட் பண்ண போறேன். அதுக்கு மோர் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு இங்க ஆட் டு டாஸ்க் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணோம்னா ரைட் சைடில் டாஸ்க் விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இந்த டாஸ்கோட டீட்டெயிலை நான் என்டர் பண்ணுறேன். நீட்ஸ் டு ரிவ்யூ. ஸோ எந்த டேட்டில் அப்படிங்கிறத ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் நான் அது ரிவ்யூ பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டேட் டைம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ டாஸ்க் கிரியேட் ஆகிடும். ஸோ இது நீங்கள் கூகுள் கேலண்டரில் பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க் ஆட் ஆகிருக்கும். உங்கள் மொபைலில் இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் சிங்க்ரனைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு அந்த பர்டிகுலர் டேட் அண்ட் டைமில் நோட்டிஃபை பண்ணிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வழியில் நீங்கள் Gmail மெசேஜிலிருந்து டாஸ்க்கை கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் என்டர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட சந்திக்கலாம்.